பாடகி சின்மயி அவர்களுக்கு ஒரு நன்றியையும் ஒரு வாழ்த்தையுமே தெரிவிச்சுக்கிறேன். என்னடா இவன் சின்மயை திட்டுவான்னு பார்த்தா நன்றியும் வாழ்த்து தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். நன்றி ஏன் சொன்ன அப்படின்றத காணொலியினுடைய இறுதியில சொல்றேன். வாழ்த்து ஏன் சொன்ன அப்படின்றத இப்ப சொல்றேன். எதுக்கு அவங்களுக்கு வாழ்த்து திட்டு இல்லாம அப்படின்னாக்க, இப்ப சுயநினைவு இருக்கக்கூடியவங்களை திட்டா அவங்களுக்கு உரைக்கும், சுயநினைவு அற்றவர்களை திட்டினால் அவர்களுக்கு எப்படி உரைக்கும்? அதனாலதான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். எதுக்குன்னா அவங்களுடைய சித்தாந்தத்திற்கும் அவங்களுடைய கொள்கைக்கும் அவங்களுடைய அறியாமைத்தனத்திற்கும் தான் அந்த வாழ்த்து அப்படிங்கிறது. ஒரு பாட்டை பாடுறோம்னா எந்த படத்திற்கான பாடல், யார் இயக்குனர், யார் தயாரிப்பாளர், யார் நடிகர் நடிகைகள் என்பதை அலசி ஆராய்ந்த பின்புதான் அந்த பாட்டினை பாடுவார்கள் ஒரு பாடகர்கள். இதுதான் இயல்பு. அப்படியாக தான் சின்மயி அவர்களும் இந்த படத்துல பாடி இருக்கிறார். இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திரௌபதி படத்தினுடைய 2ஆம் பாகம் என்பது, அந்த பாடல் என்பது திங்கட்கிழமை வரும்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பே இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். நேற்று காலையில என்ன பண்றானுங்க, இந்த தீக்காக்கார திருட்டு கும்பல் அவன் என்ன பண்றான்னா, சாதி ஆணவ கொடைகள் குறித்து அந்த படத்துல இடம்பெறுது, அது இப்படி சாதியை வச்சு படம் எடுக்கிறாங்க, அவங்க படத்துல நீங்க பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இந்த ட்விட்டர்ல என்ன பண்றானுங்க, பதிவு போடுறானுங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஆத்தா சின்மயி என்ன பண்றாங்க, ஐயோ எனக்கு தெரியாது, நான் என்ன கூப்பிட்டு போனாங்க, என்ன கண்ணை கட்டிட்டாங்க, என்ன அதை பொத்திட்டாங்க, என்ன பாட சொன்னாங்க, நான் பாடிட்டேன், தெரியாம பாடிட்டேன், மன்னிப்பு கோருகிறேன்னு சொல்லிட்டு சின்மயி அவர்கள் மன்னிப்பு கோருகிறார். என்னுடைய கொள்கைக்கு முரண்பாடானதுன்னா என்ன முரண்பாடு, என்ன முரண்பாடு? வீட்டுல ஒவ்வொரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, பெத்தவங்கள்ட்ட கேளுங்க, மோகன்ஜி அவர்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு அவசியம் என்று, அவர் எடுத்திருக்கக்கூடிய படம் எவ்வளவு தேவையானது என்று. திரௌபதி படம் வந்தது, மகாசூரம் வந்தது, ருத்ரதாண்டம் வந்தது. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அந்த பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு வாமா போய் படத்தை பார்த்துட்டு வந்து கூட்டு போனாங்க. அப்படியான சமூக படம் எடுக்கக்கூடிய அவரை பார்த்து இப்படி சொன்னீங்க. உடனே நம்ம என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கான்ட்ரோவர்சி ஆயிடும் அப்படின்றதுனால இவங்க மன்னிப்பு கோர்றாங்க. அதுக்கப்புறம் மோகன்ஜி அவர்கள் சொல்றாரு, தாக்குறதா என்ன நேரடியா தாக்குங்க, என் படத்துல வேலை செஞ்சவங்களாம் தாக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உதயநிதி அவர்கள் மகாசூரன் படத்தை அவர் தான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், அவருடைய நெட்வொர்க்ல வெளியிடணும்னு சொல்லிட்டு. இப்ப உதயநிதி அவர்களை போய் சொல்லுவானுங்களா இவனுங்க, உதயநிதி அவர்களே நீங்க அவர் படத்தை ஏன் வாங்குனீங்க அப்படின்னு உதயநிதி அவர்களை மன்னிப்பு கோர வைக்க முடியுமா? முடியாது. இவனுங்களுக்கு எல்லாம் என்ன வேலை அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும்ன்றதுதான். அதை தாண்டி இந்த அம்மா பேசுறது அதுக்கு மேல இருக்குது. நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் இந்த துறையில் அடி எடுத்து வைக்குதுன்னா அது அடியோட வெட்டி வீசணுன்றதுல குறியா இருக்கிறானுங்க சில திராவிட தற்கூரி பயலுங்க. அவனுங்களுடைய அத்துணை இடர்கள் தடைகளையும் மீறி இந்த படம் நிச்சயமா இந்த மண்ணில் ஒரு வரலாற்றை படைக்கும். காணொலியில தொடக்கத்துல சொன்னல, ஏன் நன்றி சின்மயிக்குன்னு. நாங்க பணம் கொடுத்துருந்தா கூட, ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் அதாவது இடத்துக்குலாம் போயிட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனல் கொடுத்துருந்தா கூட, ஒவ்வொரு யூடியூப் சேனல் கொடுத்துருந்தா கூட இவ்வளவு ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது. ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது. அது சின்மயி அவர்களால தான் நடந்தது அப்படின்றதுக்காக அந்த அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. திரௌபதி 2 இந்த மண்ணில் வெற்றி வாகை சூடும்.